உங்க தெய்வீக ஞானத்தினால எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா எங்க குடும்பங்களை நீங்க கட்டுங்க அப்பா. எங்கள் வீடுகளில் ஆண்டவரே நீங்க ஒரு சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா நாங்க போற இடத்துல ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஒரு உயர்வுகள் நீங்க தாங்க ஆண்டவரே. நாங்க யாரும் ஆண்டவரே ஒரு ஏழ்மையான நிலைமையில இல்லாதபடி ஆண்டவரே நாங்க எல்லா ஆண்டவரே ஒரு உயர்ந்த ஸ்தலத்துக்கு ஆண்டவரே நாங்க வருவதற்கு நீர் எங்களை உயர்த்துற தேவனா இருக்கிறீர். நீர் நல்லவர் ஆண்டவரே. நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம் அப்பா. இங்க வர ஒருத்தருக்கும் ஆண்டவரே நீர் உங்க சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. இந்த உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானத்தினால ஆண்டவரே வர ஒருத்தரையும் நீர் நிரப்புங்க ஆண்டவரே. எல்லாருக்குள்ளே ஆண்டவரே ஒரு நல்ல ஐக்கியத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா நாங்க இன்னும் ஆண்டவரே சபையை நேசிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா நாங்க உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் சபை நீர் எழுந்தருள்வீர் ஆண்டவரே. நீர் எழுந்தருள்வீர் ஆண்டவரே. நீர் எழுந்தருள்வீர் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. உண்மை துதிக்கும் போது ஆண்டவரே, உண்மை உயர்த்தும் போது ஆண்டவரே எங்கள் மத்தியில் நீர் எழுந்தருள்வீர் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் எழுந்தருளும் அப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் ஆமென். நம்மெல்லாம் ஒரு சில பாடல்கள் பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள நம்ம ஆண்டவரை நம்ம துதிக்க ஆண்டவர் நம்ம சபையில எழுந்தருளுவாரு. எழுந்தருள தேவன் அநேக அற்புதங்களை செய்வார். நம்ம எல்லாம் உற்சாகமா கரங்களை தட்டி தேவனை துதித்திடுவோம். துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வலுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும் கண்மணி போல காத்தருளும். கிருபையால் இதம் வழி நடத்தும் கண்மணி போல காத்தருளும். கிருபையால் இதம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே,
கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வலுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும், கண்மணி போல காத்தருளும், கிருபையால் நிறம் வழி நடத்தும். கண்மணி போல காத்தருளும், கிருபையால் நிறம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. கரங்களை உற்சாகமா தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். எல்லாரும் அல்லேலூயா சொல்வோமா? அல்லேலூயா. ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார். ஆண்டவர் பிரசன்னமாய் இருக்கிறார். ஆண்டவர் சமூகம் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் எழுந்தருளி இருக்கிறார். ஆண்டவர் அசைவாடுகிறார். நாம் கூடும் போதெல்லாம் ஆண்டவர் அங்கே நடுவிலே வருகிறார். 2-3 பேர் என் நாமத்திலே கூடியிருப்பார்களானால் அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று சொன்னவர் நம் நடுவிலே இருக்கிறார். வாக்கு மாறாதவராய், வல்லமை உள்ளவராய், மகத்துவமானவராய், மாட்சிமை நிறைந்தவராய், மகிமையானவராய். அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரிப்போம் ஆண்டவரை. ஓ ரபா பாபா ரா கந்தரமானா கந்தரா ஷக்கராலியா. ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. ஓ ராமரா கராந்தரா சந்தரல பௌரியாலா கராந்தர விகமௌரியால அந்தரவல சந்தரா கரா. ஓ ரபாலா கரா தரல பௌரியாந்தர பலா கரா. ஜீசஸ். எல்லாத்துக்கும் மேல ஆண்டவர் எப்பவுமே நம்முடைய கடினமான நேரங்கள்ல நமக்கு ரொம்ப உதவி செய்கிறவரா இருக்கிறாரு. கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கும்போது ஆண்டவர் அதை நீரூற்றா மாற்றுகிறாரு. கடினமான நேரங்களை ஆண்டவர் இரக்கமா மாற்றி கொடுக்கிறாரு. கண்ணீரோ, கடினமான சூழ்நிலையோ, பாரங்களோ, அழுத்தங்களோ உங்கள் மனதில் இருக்குமானால் ஆண்டவர் அதை லகுவாய் மாற்றுவார் என்று இந்த காலை வேளையிலே விசுவாசிப்பீர்களா? விசுவாசிங்க. அல்லேலூயா. என்னுடைய குழப்பமான நேரத்திலே கர்த்தர் அங்கே இருப்பார். நான் குழப்பத்தை தான் பார்க்கிறேன், ஆனா குழப்பத்துக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாரு. அல்லேலூயா. அதை குறித்ததான ஒரு சில சரணங்களை நாம் பாடலாம், ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஆவியானவர் நம் நடுவில் இருக்கிறார் என்று விசுவாசத்தோடு கூட எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருப்போம். அல்லேலூயா. கண்ணீரை காண்கின்ற தேவன் கரம் நீட்டி துடைத்திடுவார். கண்ணீரை காண்கின்ற தேவன்
காத்திடுவார். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேரிடும், இருளாய் தோன்றும் எங்கும் சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. கலங்காதே, கலங்காதே, கண்மணி போல் உன்னை காத்திடுவார். கலங்காதே, கலங்காதே, கரம் பிடித்து உன்னை நடத்திடுவார். குழப்பங்கள் தேவையில்லை, மனபாரங்கள் தேவையில்லை. குழப்பங்கள் தேவையில்லை, மனபாரங்கள் தேவையில்லை. என் தேவையெல்லாம் ஒன்றே, உந்தனின் பாதத்தை அனுதினம் நாடிடுவேன். என் தேவையெல்லாம் ஒன்றே, உந்தனின் பாதத்தை அனுதினம் நாடிடுவேன். என் தேவைகளை நீ பார்த்துக் கொள்வீர், அழைத்தவர் நீரல்லவோ. கலங்கிட மாட்டேன், பயந்திட மாட்டேன், குழப்பங்கள் தேவையில்லை. குழப்பங்கள் தேவையில்லை, குழப்பங்கள் தேவையில்லை, மனபாரங்கள் தேவையில்லை. குழப்பங்கள் தேவையில்லை, மனபாரங்கள் தேவையில்லை. என் தேவையெல்லாம் ஒன்றே, உந்தனின் பாதத்தை அனுதினம் நாடிடுவேன். என் தேவையெல்லாம் ஒன்றே, உந்தனின் பாதத்தை அனுதினம் நாடிடுவேன். குழப்பங்கள் தேவையில்லை, குழப்பங்கள் தேவையில்லை, மனபாரங்கள் தேவையில்லை. எல்லாரும் சொல்லுங்க வாய் திறந்து. குழப்பங்கள் தேவையில்லை, மனபாரங்கள் தேவையில்லை. என் தேவையெல்லாம் ஒன்றே, உந்தனின் பாதத்தை அனுதினம் நாடிடுவேன். என் தேவையெல்லாம் ஒன்றே, உந்தனின் பாதத்தை அனுதினம் நாடிடுவேன். ஓ, கலங்காதே, கலங்காதே, கண்மணி போல் உன்னை காத்திடுவார். கலங்காதே, கலங்காதே, கரம் பிடி
என்னாலும் ஸ்தோத்திரம் என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம் கலங்காதே கலங்காதே கண்மணி போல் உன்னை காத்திடுவார் எல்லாரும் சொல்லுங்க. கலங்காதே கலங்காதே கரம் பிடித்து உன்னை நடத்திடுவார் கலங்காதே கலங்காதே கண்மணி போல் உன்னை காத்திடுவார் கலங்காதே கலங்காதே கரம் பிடித்து உன்னை நடத்திடுவார். ஜீசஸ். ஆண்டவரே, எங்கள் கலக்கங்கள், குழப்பங்கள், மனபாரங்கள் எல்லாவற்றையும் உம்மிடத்திலே நாங்கள் தருகிறோம். நீர் எங்கள் ஆண்டவர். நிச்சயமா எங்கள் குழப்பங்களை மாற்றுவி, சூழ்நிலைகளை எல்லாம் நீர் கையில் எடுப்பீர். உம்மை நாங்கள் விசுவாசித்து உம்முடைய கரங்களிலே ஒப்படைத்து இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமென், ஆமென். 26ஆம் அதிகாரம் உபாகமத்தில், உபாகமம் 26 எடுத்துக்கொள்ளுங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை கட்டி கொண்டு அதில் வாசம் பண்ணும்போது, உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்தில் நீ பயிரிடும் நிலத்தின் கனிகளிலெல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையில் வைத்து தேவனாய் கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்திற்கு போய் அந்நாட்களில் இருக்க ஆசாரியனிடத்தில் சென்று அவனை நோக்கி, கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் வந்து சேர்ந்தேன் என்று இன்று உம்முடைய தேவனாய் கர்த்தருடைய சந்நிதியில் அறிக்கை இடுகிறேன் என்பாயாக. என்ன ஒரு அறிக்கை அப்படின்னா, அவர்கள் பெற்றுக்கொண்ட ஒரு நன்மைக்காக கர்த்தருடைய சந்நிதியில் நின்று என்ன செய்கிறாங்க, இதை நான் என்ன செய்தேன், எங்களுக்கு கொடுக்க பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் வந்து சேர்ந்தேன் என்று நம்முடைய தேவனாய் கர்த்தருடைய சந்நிதியில் நான், இது ஆக்சுவலாக என்னங்க, ஒரு தேங்க்ஸ் கிவிங். என்னதான் சொல்றாங்க இவங்கன்னா, நாங்கள் வந்து நினைச்சே பார்க்கல, எகிப்தில் நாங்கள் அடிமையாக இருந்தோம், இப்படி ஒரு தேசத்துக்கு வருவோன்னு நாங்கள் என்ன பண்ணல, நினச்சி பார்க்கல. இப்படிப்பட்ட தேசத்தில் எங்களை கொண்டு வந்து சேர்த்த கர்த்தராகிய தேவனுக்கு நன்றி என்று ஒரு அறிக்கை கன்ஃபஸ் பண்ணுறாங்க. அல்லேலூயா. உங்கள் ஜெபத்திற்கு பதிலாகவும் உங்கள் வேண்டுதலுக்கு பதிலாகவும் பாருங்கள், 6வது வசனத்தில் சொல்கிறாங்க, 6 இல்லை 7வது வசனம், எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம், கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய பயத்தினாலும் மகா பயங்கரங்கள்னாலும் அடையாளங்கள்னால அற்புதங்கள்னால எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகி இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். உங்களுக்கு கர்த்தர் என்னெல்லாம் கொடுத்தாரோ அதையெல்லாம் நினைச்சு நீங்க கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். கர்த்தர் என்னெல்லாம் கொடுத்தார் ஒவ்வொன்றா யோசிச்சு பாருங்க. கர்த்தர் என்னெல்லாம் கொடுத்தார். கர்த்தர் உங்களுக்கு ஜீவன் கொடுத்தார், சுகம் கொடுத்தார், பலம் கொடுத்தார். சிலரை கர்த்தர் ஆசீர்வதிச்சு வாடகை வீட்டில் இருந்து சொந்த வீட்டுக்கு கூட கொண்டு போயிருப்பார். சிலரை கர்த்தர் ஆசீர்வதிச்சு அவங்களுக்கு நல்ல ஒரு வேலையை கொடுத்துருப்பாரு. சிலரை கர்த்தர் ஆசீர்வதிச்சு அவங்க குடும்பத்தில் நல்ல ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சுருப்பார். சிலரை கர்த்தர் ஆசீர்வதிச்சு அவங்களுடைய எல்லையை கொஞ்சம் பெருசாக்கி இருப்பார். சிலரை கர்த்தர் ஆசீர்வதிச்சு
அவங்களுக்கு ஒரு நல்ல வாகனம் கொடுத்துருப்பாரு. சிலரை கர்த்தர் ஆசீர்வதிச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலைகளை ஏற்படுத்தி இருப்பார். இப்படி கர்த்தர் என்னெல்லாம் கொடுத்தாரோ அதை தான் இவங்க இங்கே வந்து தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் வந்து என்ன பண்ணுறாங்க, அறிக்கை பண்ணுறாங்க. கர்த்தர் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்தாருன்னு நீங்களே நினச்சிக்கங்க. இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தார் பாருங்க. என்னெல்லாம் கொடுத்தார் உங்களுக்கு, எப்படி கொடுத்தாரு கர்த்தர். நீங்கள் நினையாத காரியங்களை எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பார்ல, நீங்கள் எதிர்பாராத காரியங்கள்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பார்ல, நிறைய கொடுத்தார் கர்த்தர். அதில் ஒவ்வொன்றா நம்ம என்ன பண்ணணும், சொல்லி கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். இது அந்த குறை இருக்குது, இந்த குறை இருக்குது, அதில் குறையா இருக்குது, குறை சொல்லக்கூடாது. கர்த்தர் கொடுத்ததில் என்ன பண்ணணும், நன்றி சொல்லணும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருந்தாருன்னா அதுக்கு அவருக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியை நல்ல கணவனை கொடுத்துருந்தாருன்னா நன்றி சொல்லுங்கள். நல்ல பிள்ளைங்களை கொடுத்துருந்தாருன்னா அதுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள். எல்லாம் கொடுத்தார். இதெல்லாம் என்ன பண்ணார், கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார். அவ்வளோதான். ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா கர்த்தர் எங்களுக்கு என்ன பண்ணார், கொடுத்தார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சபைக்காக நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த போதகருக்காக, போதகருடைய குடும்பத்துக்காக, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல என்ன சபை கட்டிடத்துக்காக, இன்னும் கொடுக்க போகிற நல்ல சபை கட்டிடத்துக்காக, எல்லாத்துக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். பாருங்க, இந்த ஜனங்க கர்த்தருக்கு நன்றி சொல்றதுக்காக அந்த முதற்கனியை கர்த்தருடைய சமூகத்தில் எடுத்துட்டு வந்து அந்த பலிபீடத்துக்கு முன்னால் வைக்கிறாங்க. 4வது வசனத்தில் வச்சுட்டு என்ன சொல்றாங்க, என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரிய தேசத்தானா இருந்தான். அவங்க இப்ப சொல்றார், என்ன சொல்லணும் அவங்கன்னா, நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரிய தேசத்தானாய் இருந்தான். என் தகப்பன், என் முன்னோர்கள் எல்லாம் ஆண்டவரை அறியாத அழிவுக்கு நேரான சீரிய தேசத்தார்களாய் இருந்தார்கள். என் முன்னோர்கள் எல்லாம் விக்கிரக ஆராதனைக்காரர்களாக இருந்தார்கள். என் முன்னோர்கள் மரங்களை வழிபட்டார்கள். முன்னோர்கள் செங்கல்ல வச்சு செங்கலுக்கு எல்லாம் செங்கல்ல எல்லாம் என்ன பண்ணாங்க, அதில் எல்லாம் எதையோ தடவி வழிபட்டாங்க. கல்லெல்லாம் வச்சு வழிபட்டாங்க. எங்கள் முன்னோர்கள் சிலையெல்லாம் வச்சு வழிபட்டாங்க. எங்கள் முன்னோர்கள் படங்களை எல்லாம் வச்சு வழிபட்டாங்க. எங்கள் முன்னோர்கள் வினோதமான கிரீச்சர்ஸ் எல்லாம் வச்சு என்ன பண்ணாங்க, வழிபட்டாங்க. அப்படி எங்கள் முன்னோர்கள் அழிவுக்கு நேராக இருந்தாங்க. அவர்கள் ஜீவனுக்கு நேராக இல்லை, அவர்கள் அழிவுக்கு நேராக இருந்தாங்க. அழிவுக்கு நேராக இருந்த எங்கள் முன்னோர்களுடைய பாரம்பரியத்திலிருந்து எங்களை ரட்சித்து எங்களை விடுதலையாக்கி எங்களை தம்முடைய கிருபையினாலே சுதந்திரமாக்கி தம்முடைய மகிமையினால் எங்களை நிறைச்சி இந்த மாபெரும் விலையேறப்பட்ட ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்து இன்னைக்கு ஜீவனுள்ள தேவனை ஆவியோட உண்மையோட தொழுகிற ஒரு கூட்டத்திலே நான் உட்கார எனக்கு கிருபை செஞ்சாரு. எந்த வகையில் பார்த்தாலும் நம்முடைய முன்னோர்கள் எப்படி தான் இருந்திருப்பாங்க. ஒருவேளை 2 தலைமுறைக்கு முன்னால் அப்படி இருந்திருப்பாங்க. நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருந்தால் கூட 2-3 தலைமுறைக்கு முன்னால் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, அழிவுக்கு பாத்திரமான சீரியர்களாக தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அவர்கள் அப்படிப்பட்ட நடுவில் கொஞ்ச ஜனங்களோடு எகிப்துக்கு போய் அவ்விடத்திலே பரதேசியாய் சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த திரட்சியான ஜாதி ஆனான். இப்பொழுது எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். இந்த இடத்துல சொல்ற பிதாக்களின் தேவன் யார்? ஆபிரகாமின் தேவன் இல்லை. இப்போ நம்ம இந்த ஊரில் இருக்கிறோம். இந்த ஊரில் இருக்கிற எல்லா வழிமுறைகளும் நமக்கு தெரியுமா இல்லையா? இந்த ஊரில் இருக்கிற எல்லா பண்டிகைகளும் நமக்கு தெரியுமா? இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா விக்கிரகாராதனை முறைகளும் நமக்கு தெரியுமா இல்லையா? எப்படி எப்படி விக்கிரகங்களை சேவிக்கிறாங்க நமக்கு தெரியுமா? என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுமா?
தீ மிதிக்கிறத பற்றி எல்லாம் நமக்கு தெரியுமா இல்லையா? தெரியும் இல்லை? அவன் தீ மிதிச்சுட்டு வீட்டில் இப்போ படுத்துட்டு ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறான். அந்த நேரம்தான் ஒரு எமோஷனாக போய் என்ன பண்ணுறது, மிதிச்சுட்டு வந்து இப்போ எங்கள் வீட்டில் வேலை பார்க்குற அம்மா சொல்லுது, அம்மா எனக்கு காசு கொடுமா, எனக்கு பணம் இல்லை, என் பையனை ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனேன். எதுக்குன்னா அவன் தீ மிதிக்க போயிட்டு வந்து படுத்து கிடக்கிறாம்மா. பாருங்க, இந்த வழிமுறைகள் எல்லாம் நமக்கு தெரியும். இப்போ எகிப்தில் அவங்க இருந்தப்ப அவங்களுக்கு எகிப்தியர்களுடைய வழிமுறை 400 வருஷமாக இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி சபை இருந்துச்சா சொல்லி கொடுக்கறதுக்கு? இல்லை யாராவது போதகர்கள் இருந்தாங்களா? அவங்களுக்கு வழிகாட்டிங்க யாருமே இல்லை. ஒன்று மட்டும் அவங்களுக்கு திரும்ப ரிப்பீட்டடாக சொல்லியிருப்பாங்க, நமக்குன்னு ஒரு கடவுள் இருக்கிறாரு, அவர் ஆபிரகாமின் கடவுள், அவர் ஈசாக்கின் கடவுள், அவர் யாக்கோபின் கடவுள். ஆனால் இவங்க அந்த கடவுளை பார்த்தாங்களா? இவங்க கண்ணால் பார்த்ததெல்லாம் எதுதான்? எகிப்து கடவுள் தானே பார்த்தாங்க. இவங்க அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. அவங்க இடத்துல இருந்திருந்தா நம்மளும் அதே தப்பு தான் செஞ்சுருப்போம். கடவுள் யாருன்னே தெரியாது அவங்களுக்கு. அப்புறம் எப்படி அவங்க கடவுளை அவங்க சேவிப்பாங்க? எகிப்தில் உட்காந்துட்டு எதை பார்க்குறாங்க? எகிப்தியர்கள் எல்லாத்தையும் இயற்கையை, நைல் நதியை கடவுளாக வணங்குறது, தவளை கவலை எல்லாம் கடவுளாக வழிபடுறவங்க அவங்க. அந்த மக்கள் மத்தியில் இருந்ததுனால இவங்களுக்கு ஒரே குழப்பமாக போச்சு. அதனால தான் எங்களை வழிநடத்துகிற தெய்வங்களை உண்டு பண்ணு அப்படின்னு கேட்ட உடனே அவன் கண்ணுக்குட்டி செஞ்சான். அப்போ அவங்க வந்து எகிப்தில் எதை வழிபட்டாங்களோ அதை அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி நாட்டில் நம்ம இருக்கும்போது நமக்கு இருக்கிற சவால் வந்து ரொம்ப கடுமையானது. இதே நம்ம வந்து ஒரு கிறிஸ்தவ தேசத்தில் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிறீங்க, உங்களுக்கு சவால்கள் ரொம்ப குறைச்சல். அது வேறு மாதிரி கேரக்டர் இஷ்யூஸ் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆனால் வழிபாட்டில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. அங்கே போனால் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க. அங்கே ஆடி மாதம் கொண்டாடுவாங்களா? அமெரிக்காவில் கூழ் ஊற்றிக்கிட்டா இருப்பான். அமெரிக்காவில் போனால் சொல்லுங்கள். இல்லை தீபாவளிக்கு பட்டாசு விட்டுக்கிட்டு இருப்பானா? இல்லை, அதுவும் இல்லை. இப்படி எல்லாத்தையும் பார்த்தோன்னா அப்போ அந்த கல்ச்சரே மொத்தமாக மாறிடுது. பார்த்தீங்களா? இப்போ நம்ம ஒரு கல்ச்சரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த கல்ச்சர்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் நமக்கு ரொம்ப அதிகமாக போதிக்க வேண்டியது இருக்குன்னா, நம்ம ஒரு கல்ச்சரில் இருக்கிறோம். நாம் வாழுகிற கல்ச்சரை நாம் ஏற்கனவே உள்வாங்கி இருக்கிறோம். அதனால் இந்த கல்ச்சரில் இருக்கும்போது நம்ம இப்போ நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, தீபாவளி ஃபண்டுன்னு ஒன்று போடுறாங்களா? அதில் என்ன பண்ணுவான் அவன், பட்டாசு கிட்டாசு ஸ்வீட்டு வீட்டெல்லாம் உங்களுக்கு கொடுப்பான். அதை ஏமாற்றிட்டு எடுத்துகிட்டு ஓடுறவனும் இருக்கிறான். காசு காணாமல் போச்சுன்னு அழுவாங்க நம்ம ஆளுங்க. அது மாதிரி நிறைய நடக்கும். இப்போ நீங்கள் மட்டும் போட மாட்டீங்க, எனக்கு வேண்டாங்க, அது எனக்கு தேவையில்லை அப்படிம்பீங்க. அந்த இடத்துல தான் நீங்கள் உங்களை வந்து ஒரு ஆண்டவருடைய பிள்ளையாக நிரூபிக்கிறீங்க. இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு தேவையில்லை. இல்லை, எல்லா விழாக்கள் நடக்கிற இடங்கள் நம்ம உறவினர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படாதவங்களாக இருப்பாங்க. அங்கே போகும்போது நீங்கள் வித்தியாசமாக இருக்க வேண்டியது இருக்கும். அப்போ அங்கே என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் உங்களை ஒரு மாதிரியாக என்ன பண்ணுறாங்க பார்ப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பொறுத்துக்க வேண்டியது இருக்கும். பரவாயில்ல, அவங்க ஒரு மாதிரியாக பார்த்தாலும் அதுக்காக நான் இயேசுவை என்ன செய்ய முடியாது, விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லி அங்கே கொஞ்சம் அமைதியாக பேசாமல் இருக்க வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் அவங்களுக்கும் இருந்தது. அதனால தான் அவங்களால இஸ்ரவேல் ஜனங்க எதை வச்சு தான் அவங்க கடவுளை அவங்க நம்புறதுக்காகத்தான் எகிப்தில் இவ்வளோ அதிசயங்களே அவர் செஞ்சார். எகிப்தியர் நம்பணுங்கிறதுக்காகவே இல்லை. இவங்களுக்கே முதல்ல அவர் மேலே என்ன இல்லை, நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாதனால தான் ஆண்டவர் ஒவ்வொரு அதிசயமாக செஞ்சு கடைசியில் இவங்க தலைச்சன் பிள்ளைகளை எல்லாம் காப்பாற்றி அவங்க தலைச்சன் பிள்ளைகளை எல்லாம் கொன்ன பிறகு தான் இவங்களுக்கு ஒரு தெளிவே ஏற்படுச்சு. அப்பாடா, நமக்குன்னு ஒரு கடவுளே இருக்கிறாரு, அவர் ரொம்ப வல்லமையா இருக்கிறாரு. ஆனால் அவர் என்ன பண்ண முடியல, நம்மளால பார்க்க முடியல. அவர் பேசுறாரு, அவரை என்ன பண்ண முடியாது, நம்மளால பார்க்க முடியாது. ஆனால் அவர் பேசுறாருன்னா அவர் இருக்கிறாருன்னு தானே அர்த்தம். இல்லாத ஒருத்தர் பேச முடியாதுல்ல. அவர் இருக்கிறாரு, அவர் பேசுறாரு. இப்போ கூட கடவுள் பேசுறாரு. ஆனால் நீங்கள் யாராவது அவரை பார்த்துருக்கீங்களா? இயேசுவை பார்த்துருக்கிறீங்களா? ஏன் நிறைய ஜனங்க பார்க்குற காட்சிகளுக்கு பின்னால் போகிறாங்கன்னா,
காட்சிகள்லையே வாழ்ந்ததுனால தான் ஜனங்க எதை தேடுறாங்க? தங்களுக்கு ஏதாவது ஒரு உருவ காட்சி வேணும்னு தேடுறாங்க. உருவ காட்சி வேணும்னு ஜனங்க தேடுவாங்க. இந்த உருவ காட்சிகளால ஜனங்க ஈர்க்கப்பட்டிருக்கிறதுனால நம்மளும் அந்த உருவ காட்சிகளை காட்டுறது இல்லை. நம்ம என்ன செய்யறோம்? வசனத்தை படிங்க. ஆதியில வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தை தேவனாய் இருந்தது, வார்த்தை தான் கடவுள், இந்த வார்த்தையில தான் கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லி எவ்வளவுதான் புரிய வச்சாலும் ஒரு கூட்ட மக்கள் சபையில வந்து உட்கார்ந்து கேட்டு போனா கூட கடைசியில் நான் வேளாங்கண்ணியில் போய் மொட்டை அடிச்சுட்டு வந்தேன்னு தான் நம்ம கிட்ட வந்து சொல்றான். இவ்வளவு கேட்டு என்ன பண்றான்? திருப்பதிக்கு போல, நல்ல வேலைக்குவேன் எங்க போயிட்டான்? அங்க போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு எங்க என்னையா மொட்டையா வந்திருக்கிற அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அதுவா பாஸ்டர், சொந்தக்காரங்க என்னை பிடிச்சி, இவன் சும்மா பொய் சொல்றது, சொந்தக்காரங்க என்னை பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க, இழுத்துக்கிட்டு போயிட்டாங்க. அவங்க கூட போயிட்டு நான் என்ன பண்ணேன், ஆமா அங்க போய் அந்த கொடியை பார்த்துட்டு இவன் மொட்டை அடிச்சுட்டு வந்துட்ட உடனே இவனுக்கு ஒரு பெரிய மனநிறைவு. நம்ம வந்து என்ன பார்த்துட்டோம்? மாதாம்மா மகிமைய பார்த்துட்டோம், கொடி ஏறினதை பார்த்துட்டான், மொட்டையும் அடிச்சிட்டான். இந்த வருஷம் நல்ல வருஷம் பா நமக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் வரான். இப்போ இவனுக்கு நம்ம என்ன போதிச்சாலும் இவனுடைய புத்தி கடைசியில் எங்கே போகுதுன்னா, எங்கேயோ ஒன்றை பார்க்கணுன்ற ஆசையில் தான் போகிறான் அவன். எவ்வளவு போதிங்களே நீங்கள். சபையில் நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களில் தான் இருப்பாங்க, கிறிஸ்தவங்களே தான், ஆனால் அரைகுறையாக இருப்பாங்க. எங்கே காணோம்? ஐயா அவர் வேளாங்கண்ணிக்கு நடந்து போயிருக்கிறாரு. எங்கே நடந்தாரு? பாத யாத்திரை. இவன் இந்த பக்கம் போகிறான் மஞ்சள் துணியை கட்டிக்கிட்டு, இவன் இந்த பக்கம் போகிறான் இவன் ஒரு துணியை கட்டிக்கிட்டு. என்ன நீ தான் போவியா, நானும் போவேன் அப்படின்ட்டு இவன் என்ன பண்ணிடுறான், கிளம்பிடுறான் பாத யாத்திரை அப்படி. இதெல்லாம் வந்து தப்புன்னு தெரியவே மாட்டேங்குது. ஆண்டவர் இப்படி செய்ய சொல்லியிருக்காரா? ஆண்டவர் ஜனங்கள்ட்ட என்ன தெரியுமா கேட்டாரு? நீங்க வந்து சீனாய் மலையில சத்தத்தை கேட்டீங்களே, ஏதாவது உருவத்தை பார்த்தீங்களா? இப்ப ஜனங்க சொன்னாங்க இல்ல. அப்ப எனக்கு என்ன கிடையாது? உருவமே கிடையாது. உருவமே கிடையாது. வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல சமுத்திரத்துக்குள்ள எந்த ஒரு சுரூபத்தையும் எந்த ஒரு சாயலையும் எனக்காக நீங்க என்ன பண்ண வேணாம், உருவாக்க வேணாம். எனக்கு உருவம் இல்லை. நம்முடைய ஆண்டவர் ஆவியா இருக்கிறார், அவருக்கு உருவமே கிடையாதுங்கிறத முதல்ல நம்ம எல்லாரும் ஆழமா மனசுல பதிக்கணும். இது நிறைய பேருக்கு பதிகிறது இல்லை. நிறைய பேருக்கு இது பதியாதனால தான் நம்ம போய் ஒரு வீடை பிரதிஷ்டை பண்ணால் நம்ம என்ன பண்ணுறோம்? வீட்டுக்கு போகிறோம், பாட்டு பாடுறோம், ஜெபம் பண்ணுறோம், ஆசீர்வதிக்கிறோம், வீட்டில் வசனம் சொல்கிறோம். என்ன பண்ணுறாங்க? அந்த வீட்டார் உட்காந்து வசனம் கேட்குறாங்க, ஆசீர்வதிச்சுட்டு வந்துடுறோம். ஆனால் நம்ம ஊர் ஆளுகளுக்கு இதில் திருப்தி ஏற்படுறதில்ல. கொஞ்சம் பேருக்கு அரைகுறையாக ரசிக்கப்பட்டிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு என்ன இது ஒன்றுமே செய்யலையே பாஸ்டர் என்ன பண்ணல, ஒன்றும் செய்யலையே, தண்ணியாவது ரூம் எல்லாம் தெளிச்சிருக்க வேண்டாமா? ரூம் எல்லாம் போய் என்ன பண்ணியிருக்கணும் பாஸ்டர்? தண்ணி தெளிக்கணும். ரூம் எல்லாம் தண்ணி தெளிச்சுட்டு போனார்னா நல்லா இருக்கும் பாஸ்டர். வீடை சுற்றி தண்ணி தெளிச்சிருந்தாருன்னா நல்லா இருக்கு. இதெல்லாம் நம்ம நம்புகிறோம். இந்த மீன்ஸ் எல்லாம் நம்ம ரொம்ப நம்புகிறோம். இதெல்லாம் நம்பக்கூடாது. நம்ம இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொன்னாலே அந்த இடத்துல அந்த ரத்தம் ஜெயமாக செயல்படுது. இல்லை, எப்பவுமே நம்ம வார்த்தையை தாங்க ரொம்ப நம்பணும். இந்த பொருட்களை நம்புற பழக்கமே இருக்கக்கூடாது. சிலர் இஸ்ரேலுக்கு போயிட்டு அங்கேருந்து மண் எடுத்துகிட்டு வருவாங்க, அங்கேருந்து கல் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிறது. மண் கல், அங்கே போயிட்டு ஒரு துணி ஒன்று வாங்கிட்டு வர்றது, அதை தலையில் முக்காடு போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறது, ஜெபம் பண்ணுறது. ஸோ அது ரொம்ப பவர்ஃபுல்லான துணி. எனக்கு கூட ஒருத்தர் இஸ்ரேல்லேருந்து வந்த ஒரு ரபி போட்டார். என்னடா நம்ம தலையில் துண்டு போடுறாரு இருந்தாலும் நான் நினச்சிக்கிட்டேன், இது போட்டு ஜெபம் பண்ணால் நல்லது நீட்டு கிடந்தார். அதெல்லாம் வேணாப்பா, உங்கள் ஊரில் நீ எதையாவது போட்டுக்கிட்டு ஜெபம் பண்ணி எனக்கு என்ன விடு. எங்கள் ஊரில் இந்த பழக்கமே இல்லை. நாங்கள் தான் ஆண்டவர் தான் எங்கள் முக்காடையே எடுத்து போட்டேன்றாரு. மோச முக்காடு போட்டுக்கிட்டு இருந்தாரு, அந்த முக்காடு எடுபட்டு போச்சா இல்லையா? எடுபட்டு போயிருச்சு. இன்னும் முக்காடா போட்டுக்கிட்டு இருக்கிறது. ஆண்கள் போயிட்டு முக்காடு போடக்கூடாது, அந்த முக்காடு தான் எடுத்துட்டாரே கர்த்தர். அப்போ அவங்க அங்கேருந்து தண்ணி வாங்கிட்டு வர்றது, சிலர் அங்கேருந்து எண்ணெய், அங்கேருந்து கொம்பு, என்னது ஊதுற எக்காலம். இஸ்ரேல்லேருந்து
வாங்கிட்டு வந்தேன், அங்கேருந்து ஒரு இது குத்து விளக்கு வாங்கிட்டு வருது, இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு அதுக்கு ஒரு தனி ரூமில் வச்சு அதை போய் பார்த்துட்டு வர்றது. இதெல்லாம் நீங்கள் பொருட்கள் மேலே வைக்கிற நம்பிக்கை, அதெல்லாம் வைக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. வைக்கலாமா வைக்கக்கூடாதா சொல்லுங்க? ஆமாம், இதெல்லாம் வச்சிங்கன்னா ஒரு விக்கிரக ஆராதனையை உள்ளே கொண்டு வர்ற மாதிரி நம்ம இதெல்லாம். ஆண்டவருக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதுங்க, கொஞ்சம் கூட பிடிக்காது. ஆவியோடு கர்த்தரை நாம் என்ன செய்யணும்? தொழுது கொள்ளணும். தேவன் ஆவியா இருக்கிறார், நமக்கு புரியுதோ புரியலையோ நம்ம கர்த்தர் ஆவியோடு என்ன பண்ணிடலாம்? தொழுது கொள்ளலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல என்ன சொல்றாரு கர்த்தர்னா, இந்த ஜனங்களை, இந்த மக்களை கர்த்தர் இப்படி வழிநடத்திக்கிட்டே வராரு. இவங்களுக்கு கடைசியாக கர்த்தர் சொல்றது என்னன்னு பாருங்க. நான் உண்டு பண்ணின 19வது வசனம், உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் உனக்கு சொல்லுகிறார் என்றான். ஆண்டவர் என்ன சொல்றாரா? நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும். அப்ப எல்லா ஜாதிகளையும் யார் தான் உண்டு பண்ணது? அவர் தான் உண்டு பண்ணார் இல்லையா? எல்லா நேஷன்ஸ், இந்தியா, சைனா, இல்லை ஏசியா, அப்புறம் யூரோப்பு, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, எல்லாத்தையும் ஆண்டவர் தான் என்ன பண்ணாரு? உண்டு பண்ணார். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலாம் புகழ்ச்சியில கீர்த்தியில மகிமையில உன்னை நான் என்ன பண்ணுவேன்? சிறப்பா வைப்பேங்கிறார். இந்த உன்னைங்கிறது யார? இஸ்ரவேல் மக்களை, உங்களையும் என்னையும் தான். உன்னை நான் என்ன பண்ணுவேன்? புகழ்ச்சியா கீர்த்தியா மகிமையா உன்னை சிறந்திருக்க செய்வேன். உன்னை நான் புகழ்ச்சி எப்போ வரும்? புகழ்ச்சி சொல்லுங்க, உங்களுக்கு புகழ்ச்சி எப்போ வரும்? நீங்க ஏதாவது சாதிச்சீங்கன்னா உங்களை என்ன பண்ணுவாங்க? புகழ்வாங்க. இப்படி சாதிச்சாரு, அப்படி சாதிச்சாரு அப்படின்னு உங்களை என்ன பண்ணுவாங்க? மக்களே புகழ்வாங்க. அப்ப நாம் கர்த்தருடைய கிருபையினால எப்பொழுது நமக்கு புகழ்ச்சி உண்டாகுன்னா, நம்ம வாழ்க்கையில சில பெரிய காரியங்களை செய்யும்படி ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். என்ன விசுவாசிக்கணும் தெரியுமா? ஆண்டவர் என்ன பெரிய காரியம் செய்யும்படி பலப்படுத்துவார். பெரிய காரியங்களை நாம் வாழ்க்கையிலே செய்வதற்கு உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும், தீர்மானமாக இருக்க வேண்டும். அப்படி நான் செய்து புகழ்ச்சி அடைய வேண்டும். சின்ன வியாபாரம் செய்கிறவங்க அந்த வியாபாரத்தை வளர்த்து பெருசாக்குனாங்கன்னா அவங்கள பார்த்து என்ன பண்ணுறாங்க? எல்லாரும் புகழ்றாங்க. சின்னதாக ஆரம்பிச்சாரு, எவ்வளோ பெருசாக வளர்ந்து வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ சின்னதாக ஆரம்பிச்சது பெருசாக வளரும் போது ஒரு புகழ்ச்சி. உங்களுக்கு எப்போ புகழ்ச்சி வரும்? நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை சாதிக்கும் போது. இப்போ ஆண்டவர்கிட்ட நீங்கள் என்ன ஜெபம் பண்ணி கொண்டே வரணும்? நானும் என் குடும்பமும் இந்த சமுதாயத்தில் என்ன பண்ணணும்? காரியங்களை எல்லாம் சாதிக்கணும், எங்களுக்கு புகழ்ச்சி உண்டாகணும். அப்பதான் புகழ்ச்சி உண்டாகும். நான் என்ன சாதிச்சேன்னு நம்ம சொல்லணும். இந்த மாதிரி என் குடும்பத்தில் இருந்துச்சு, இதெல்லாம் நான் உடைச்செறிஞ்சு தகர்த்தெறிந்து இயேசுவின் நாமத்தில் இதை நான் என்ன பண்ணேன்? சாதிச்சேன். ஆண்டவருடைய நாமத்தில் இதெல்லாம் நான் ஜெயம் அடித்தேன். இந்த இவ்வளவு போராட்டங்கள் இருந்தது, இந்த போராட்டங்கள்லாம் ஜெபம் பண்ணி இதெல்லாம் சரி பண்ணி அதை சரி பண்ணி இதை சரி பண்ணி எல்லாத்தையும் சரிப்படுத்தி நான் இப்படி எடுத்துட்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது தான் புகழ்ச்சி. ஒண்ணுமே செய்யாதவங்களை யாராவது புகழ்வாங்களா? நீங்களே சொல்லுங்க. ஒண்ணுமே செய்யாதவங்கள, ஒண்ணுமே சாதிக்காதவங்கள யாராவது புகழ்வாங்களா? யாரும் புகழ மாட்டாங்க. யூதாவை பற்றி நம்ம பைபிளில் படிக்கிறோம். சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. யூதாவை எல்லாரும் புகழ்றாங்க. அந்த அளவுக்கு யூதா காரியங்களை செய்கிறார். யுத்தத்துக்கு முன்னால போறாரு, வெற்றியை கொண்டு வர்றாரு. அப்போ ஒரு வெற்றியாளனைத்தான் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? புகழ்வாங்க. தோத்து போனவங்களையா புகழ்வாங்க? தோத்து போனவங்களை புகழ்வோமா? நம்ம வெற்றியாளர்களை என்ன பண்ணுவான்? புகழ்ந்து கொண்டே இருப்பாங்க மக்கள். அப்ப நீங்கள் என்ன செய்யணும்? வாழ்க்கையில ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் ஒரு வெற்றியாளனாக இருக்க வேணும். எல்லாராலும் புகழப்படுகிற அளவிற்கு நான் ஒரு வெற்றியாளனாக இருக்க வேண்டும். ஆண்டவர் உங்களை என்னையும் வெற்றியாளர்களாகத்தான் அழைத்திருக்கிறார். புகழ்ச்சி. அடுத்தது என்ன சொல்றாரு? கீர்த்தி.
இல்லை, அதுவும் அந்த கீர்த்தி, புகழ்ச்சியை விட கீர்த்தி ரொம்ப பெருசு இல்லை. இயேசு வந்து ஆவியின் பலத்தோட அவர் கலிலேயாவுக்கு போனாரு, அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெல்லாம் பரவுச்சு அப்படின்னு நம்ம படிக்கிறோம். லூக்கா 4 அதிகாரத்தில், மத்தேயு 4 அதிகாரத்தில் ஒரு கீர்த்தி எப்படி வந்துச்சு அவருக்கு? அவ்வளோ பெரிய கீர்த்தி எங்கிருந்து வந்தது என்றால், அவர் எல்லா இடங்களிலும் போய் அற்புதம் செய்தார், அதிசயம் செய்தார். இப்போ நீங்க போய் ஒரு இடத்துக்கு ஜெபம் பண்றீங்க, அந்த இடத்துல சுகமாயிடுறாங்க மக்கள். நீங்க ஒரு இடத்துல போய் ஜெபம் பண்றீங்க, அங்க ஒரு அற்புதம் நடக்குது. நீங்க ஒரு இடத்துல போய் ஜெபம் பண்றீங்க, அங்க வியாதியஸ்த நல்லாயிடுறான். நீங்க ஒரு இடத்துல போய் ஜெபம் பண்றீங்க, அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வருது. அறியாம என்ன பண்ணுவாங்க ஜனங்க? உங்களை பற்றி பேசுவாங்க. சிஸ்டர் வந்து ஜெபம் பண்ணாங்க, இந்த பிரதர் வந்து ஜெபம் பண்ணாரு, ஒரு சின்ன ஜெபம் தான் பண்ணாரு, ஆனா அவருடைய ஜெபத்துக்கு பிறகு எங்க குடும்பம் இவ்வளவு நல்லா இருக்கு, எங்க வீடு இப்படி ஆசீர்வாதமா இருக்கு, எங்க குடும்பத்தில் இப்படி எல்லாம் நல்ல காரியங்கள் நடந்துச்சுன்னு என்ன பண்றாங்க? அது ஒரு கீர்த்தி. ஆண்டவர் உங்களை ஒரு கீர்த்தியா வைக்கணும், சொல்லணும். நான் இப்படியெல்லாம் இருந்தேன், எங்கள் அம்மா இப்படியெல்லாம் செஞ்சு என்னை இப்படி கொண்டு வந்துட்டாங்க. எங்கள் அம்மாவுடைய ப்ரேயர் தான், எங்கள் அம்மாவுடைய உபவாசம் தான், எங்கள் அம்மாவுடைய முழங்கால் ஜெபம் தான், எங்கள் அப்பாவுடைய ஜெபம் தான், எங்கள் அப்பா இப்படியெல்லாம் செஞ்சு எங்களை ஆவிக்குரியவங்களாக கொண்டு வந்தார் அப்படின்னு பிள்ளைங்க அந்த ஒரு கீர்த்தியை பேசுவாங்க. ஒரு கீர்த்தி, புகழ்ச்சியில் கீர்த்தியில் மகிமை. அப்படின்னா மகிமை என்பது வெறும் குளோரி என்கிற வார்த்தை மாத்திரம் இல்லை. மகிமை என்றாலே அது ஒரு ஐஸ்வர்யத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் குறிக்கிறதுக்கு மகிமை என்கிற வார்த்தை நிறைய இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சாலமோன்ட்ட சொல்றாரு, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையை நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன். ஒரு குளோரியஸ் கிங் அப்படின்னு சொல்றோம். அந்த குளோரியஸ் கிங்னா என்ன? அவருக்கு இருக்கக்கூடிய செழிப்பையும் அவருக்கு இருக்கக்கூடிய சௌகரியங்களையும் பார்த்து தான் அவரை குளோரியஸ் கிங்னு சொல்றாங்க. அப்ப மூன்றாவது ஒன்று இருக்கு. கர்த்தர் நம்மளை அழைச்சார் பாருங்க. அந்த கர்த்தரை நாம் ஆவியோடு தொழுது கொண்டு வரும்போது, விக்கிரங்களெல்லாம் விட்டு நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக நிற்கும் போது கர்த்தர் எப்படி இருப்பார் தெரியுமா நமக்கு? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நமக்கு எப்படி தெரியுமா இருப்பாரு? ஒரு மகிமையா இருப்பாருங்க. நம்ம வாழ்க்கையில செழிப்போம், செல்வமோ, ஆசீர்வாதமோ, நிறைவையும் ஆண்டவர் கொடுத்துட்டே இருப்பார். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவருங்க. நம்ம சின்ன காரியங்களில் ஆண்டவருக்கு உண்மையா இருக்க இருக்க ஆண்டவர் நம்மளை ரொம்ப ரொம்ப ஆசீர்வதிச்சுக்கிட்டே போவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சின்னதாக தொடங்கி தானே இவ்வளோ பெருசாக வந்திருக்கிறாங்க. அப்போ நம்ம மேலே ஒரு கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்து தங்கணும்னு, ஒரு செழிப்பு, ஒரு செல்வம், ஒரு மேன்மை நம் மீது வந்து தங்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருப்போமானால் அது வந்து அப்படியே தங்குங்க, அப்படியே வந்துடும். புகழ்ச்சி வந்துடும், கீர்த்தி வந்துடும். என்ன வந்துடும்? மகிமையில உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார். நம்ம என்ன ஜனம் அவருக்கு? நம்ம பரிசுத்த ஜனம். ஆனா அவர் நம்மளை எப்படி ஆக்குறாரு? புகழ்ச்சியான ஜனமா, கீர்த்தியான ஜனமா, மகிமையான ஜனமா, வெற்றியாளர்களாக இல்ல, பெரிய 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 அற்புத அதிசயங்களை செய்யக்கூடிய பலசாலிகளாக, அப்புறம் செல்வமும் செழிப்பும் நிறைந்த செல்வ செழிப்பிலே வாழ்கிற செல்வவான்களாக தேவன் ஒரு விசுவாசியை மாற்றுகிறார். ஏனென்றால் அவர்கள் யார்? ஆண்டவருக்கு பரிசுத்த ஜனங்கள். நாம் என்ன நினைக்கணும் தெரியுமா? எப்பவும் மனசில் நாம் நினைக்கணும், ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே நான் உங்களுக்கு பரிசுத்த ஜனமாக இருக்கணும். நான் உங்களுக்கு எப்படி இருக்கணும்? பரிசுத்த ஜனமாக இருக்கணும். பரிசுத்தத்தை கெடுத்து போட்டுறக்கூடாது. பரிசுத்தத்தை கெடுத்து போட்டோன்னா இந்த இந்த எந்த ஆசீர்வாதமும் நம்ம கிட்ட வராது. பரிசுத்தத்தை கெடுத்துட்டோம்னா அது பிறகு ஒன்றுமே இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் மற்ற ஜனங்களை விட்டு நம்மளை பிரிச்செடுத்ததே நம்மளை பரிசுத்தமாக இருப்பதற்காகத்தான். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் குற்றமற்றவர்களா மாசற்றவர்களா நீங்க இருக்கணுங்கிறார். சந்ததியெல்லாம் எப்படி இருக்குதா? இது ஒரு கோணலான சந்ததி, கோணலா இருக்குது.
எவ்வளவோ கோணல் இருக்குது, ஆனா அந்த கோணல் தான் அழகு மாதிரி உலகம் பார்த்துக்கிட்டு இருக்குது இல்லையா? கோணல் தான் அழகுங்கிற மாதிரி உலகம். இப்போ சினிமாவை எடுத்துக்க, எல்லாம் அழகான ஆளுங்க தான் இருக்காங்க சினிமாவில். ஆனால் பைபிளில் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? சுசேஷகனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. சினிமாவில் நடிக்கிறவன் எவ்வளவு அழகா இருக்கிறான்னா பைபிளில் எழுதியிருக்கு. நாடக நடிகை எவ்வளவு அழகா இருக்கிறான்னா பைபிளில் எழுதியிருக்கு. யார பைபிள் அழகானவங்கன்னு சொல்லியிருக்குன்னா சுசேஷகனுடைய முகம் கூட இல்லை, சுசேஷகனுடைய பாதங்கள். அப்ப உலகம் அழகுங்கிறது ஒரு கோணல். கோணல உலகம் என்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்குது, அழகுன்னுக்கிட்டு இருக்குது. ஆனா பைபிள் எதை அழகுன்னு சொல்லுதுங்கிறத பாருங்க. பைபிள் சொல்லுகிற அழகே வேற இல்ல. சாந்தமா அமைதலுள்ள குணமாகி உங்கள் இருதயத்தில் மறைந்திருக்கிற சுபாவமே உங்களுக்கு அழகாக அலங்காரமா இருக்க கடவுது. பைபிள் சொல்ற அழகும் அலங்காரமும் வேற. பைபிள்ல வெளித்தோற்ற அழகையோ வெளித்தோற்ற அலங்காரத்தையோ தப்புன்னு சொல்ல, ஆனா அதே நேரத்தில் அதுக்கு பைபிள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. குணசாலியான ஸ்திரியை பற்றி நம்ம படிக்கிறோமே, அவ அழகான ஸ்திரீனா எழுதியிருக்கு பைபிள்ல. குணசாலியான ஸ்திரீன்னு தான் எழுதியிருக்கு அவளை பற்றி. அவளை பற்றி என்ன சொல்றாங்க? பிள்ளைகள்லாம் எழும்பி அவ புருஷனும் எல்லாரும் வந்து அவளை பாக்கியவதி அப்படின்னு வாங்கலாம். எங்க அம்மா ரொம்ப அழகானவங்க நான் சொன்னாங்க, அவங்க எங்க அம்மா பாக்கியவதினாங்க. அப்ப அழகுங்கிறதெல்லாம் அழிஞ்சு போகக்கூடியதுங்க. அழகு தோற்றம் எல்லாம் எவ்வளவு நாளைக்குங்க நிற்கும்? அழகு தோற்றம் எல்லாம் எத்தனை வருஷம் இருக்கும்? மிஞ்சி போனா ஒரு 30-40 வருஷம் இருக்குமா? அவ்வளவுதான் இருக்கும். அதுக்கு பிறகு அழகு தோற்றம் எல்லாம் மறைஞ்சு போயிடும். ஆனா உண்மையான தெய்வீக குணங்கள் தான் அழகானது, அதான் நிரந்தரமானது. அதனால கர்த்தருக்கு நம்ம வந்து பரிசுத்த ஜனம். உள்ளத்துல நாம எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். கர்த்தர் எதை அழகுங்கிறாரோ அதை அழகா பார்க்கணும். இந்த ஆராதனை ஒரு அழகு, இந்த ஜபம் ஒரு அழகு, நாம கர்த்தருக்காக பிரதிஷ்டையோட வாழ்றமே, இந்த உபவாசம் ஒரு அழகு, அர்ப்பணிப்போட வாழ்றமே, அதெல்லாம் அழகுங்க. இந்த அழகுகளை விட உலகத்தில் இருக்கிற அழகுலாம் சிறந்ததுன்னு நினைக்காதீங்க. பார்வைக்கு அழகா இருக்கிறவைகள் எல்லாம் அழகு இல்லை. அப்படித்தானே ஏமாந்துட்டாங்க ஆரம்பத்திலேயே. பார்வைக்கு அழகா இருந்துச்சு, புசிப்புக்கு இன்பமா இருந்துச்சு, அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சா? பாவம் வந்துருச்சா? அப்ப பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறதெல்லாம் பரிசுத்தமானது இல்லை. பார்க்க அழகா இருக்கிறதெல்லாம் என்ன இல்லை சொல்லுங்க? பரிசுத்தமானது இல்லை. பார்வைக்கு அழகா இருக்கிறதெல்லாம் பரிசுத்தமானது இல்லை. பரிசுத்தன்றது தேவன் சிநேகிக்கிற ஒரு காரியம். அது உங்க உள்ளத்திலையும் என் உள்ளத்திலையும் இருக்கணும். அதை தான் நம்ம முக்கியப்படுத்தணும். நாம் அவருக்கு பரிசுத்த ஜனமா இருந்தா கீர்த்தியில, புகழ்ச்சியில, மகிமையில எல்லாம் நம்ம சிறந்து விளங்க ஆண்டவர் கிருபை செய்வார். எழுந்து ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஆண்டவரே, நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான நல்ல மத்தியான வேளையில இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் மூலமா உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுத்து எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, சபையை ஆசீர்வதிங்க, ஊழியத்தை ஆசீர்வதிங்க, விசுவாசிகள் எல்லாம் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிச்சு பாதுகாத்து காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, உங்க சித்தமோ, உங்க நோக்கமோ, உங்க திட்டமோ கிருபையா தயவா எங்க நடுவில் நிறைவேற வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணி உங்க கரங்களை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இயேசு நாமத்தில் பிதாவே. சொல்லுவோமா? என் ஆத்துமாவே ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் அனைவரோட எல்லா பரிசுத்தவான்களோடும் இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா.